பால் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து மாட்டுப்பால் நேரடியாக எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நேரடி மாட்டுப்பால் தான் சார் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து ஒரு நேரடி பால் பண்ணையிலிருந்து பால் நேரடியாக மாட்டுப்பால் வந்து கறந்து அவங்க நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பால் தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு பாக்கெட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்மளது வந்து நேரடியாக தோட்டத்தில் போய் நம்ம கைப்பட எனக்கு இது காய் முத்தி இருக்குங்க, எனக்கு இந்த ரகத்தில் தான் எனக்கு வேணும், மக்களுக்கு நான் இயற்கையாக கொடுக்கணும் ஆர்கானிக் டைப்பில் அப்படின்ற கான்செப்ட்னால இதில் எந்த ஒரு மருந்தும் கிடையாது. பாருங்கள், அந்த காய் பார்க்காத உங்களோட சைனிங் இல்லைனாலும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும். மரத்துலேருந்து பறிக்கிற மாதிரியே. ஆமாம், நேச்சுரலாக இதுதான். இதில் வந்து எந்த ஒரு மருந்தும் அடிக்கிறது கலப்படம் கிடையாது, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் கிடையாதுங்க. சைடு எஃபெக்ட்ன்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் வராதுங்க சார். இது செவ்வாழை சார். இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது நேச்சுரலாக தெரியும். இந்த பச்சை கலர் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கெமிக்கல்ன்றது ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட்டாக வந்துடும். இப்போ இந்த பழம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இது வந்து முத்தனை பழங்க. இது பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டான்னு வருங்க. இந்த சவுண்டு வந்தால் மட்டும்தான் தரத்தை வெட்டணும். இப்படி வெட்டும் போது 2 நாளில் உங்களுக்கு இயற்கையாக பழுத்துடும். இது வந்து செவ்வாழைங்க. இதிலே வந்து செவ்வாழை வந்து பச்சையும் இருக்குது பாருங்க. இது வந்து செவ்வாழை பச்சைன்னு சொல்லுவாங்க. இது செவ்வாழையே தான். இது இந்த செவ்வாழையில் வந்து பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த இதுவும் வந்து இயற்கையாக அந்த பாருங்கள், வெட்டின பால் கூட இன்னும் கரிஞ்சிருக்காது. எல்லாமே வந்து இயற்கையாக வெட்டுறது. மற்றபடி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இதில் யூஸ் பண்ண மாட்டோம். அதேமாதிரி தேன்வாழியும் அதே தாங்க, ரஸ்தாலியும் அதே தான். நம்மகிட்ட எல்லா பழமும் கிடைக்கும். பப்பாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயற்கையாக வந்து எல்லாமே தோட்டத்துக்கு நேரடியாக பழுப்பு. இது பாருங்கள், இன்னும் காம்போடு கிடையாது. நம்ம எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. இதில் எந்த ஒரு பவுடரும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க பழுக்கிறதுன்றதுக்காண்டி. இன்றைக்கி எல்லா காய்கறி கடைகளும் பழங்களும் பழுக்குன்றதுக்காக கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் வந்து ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மார்க்கெட் காயை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கார்பரேட்டுடைய நிறுவனம் உள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட்டில் மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், இது ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மலிவு விலையில் வந்து காய்கறிகள் பழங்கள் வந்து வாங்குறதுக்கு இந்த ஒரு கடை வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வகையில் இருக்குங்க. இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரமடை டு நீங்கள் தென் திருப்பதி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சின்னத்தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ருச்சிதா பழக்கடை ஒன்று இருக்குங்க. அதோடு இவங்க வந்து வெஜிடபிள் கடையும் இங்கே வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆர்கானிக் வெஜிடபிள் மட்டும்தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இங்கே 5 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபாங்கிற ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 6 கிலோ தக்காளி மற்ற கடைகளில் கம்பேர் பண்ணும்போது இவங்க 6 கிலோ தக்காளி வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே போர்டில் வந்து என்னென்ன வெஜிடபிள் இருக்குது, அது என்னென்ன ப்ரைஸில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரியும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு தகவலை வந்து ப்ளஸ் இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கிளியராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வணக்கம் சார். சார் இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னாக்கா கேஆர்எஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது வந்து நம்ம ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் வந்து ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எந்த ஒரு காய்கறியுமே நேரடியாக தோட்டத்துலேருந்து கொள்முதல் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு மார்க்கெட்டில் காயினுடைய பர்ச்சேசிங்கும் நம்மகிட்ட வராதுங்க. இன்றைக்கி நீங்கள் வாழையிலேருந்து எல்லா ரகமான வாழையும் நம்மகிட்ட இருக்கும். தேன் வாழை, ரஸ்தாலி, செவ்வாழை. செவ்வாழையில் வந்து 2 ரகம் வருது. பச்சை வாழையும் வருது, பச்சை செவ்வாழையும் வருது, 2வது சிகப்பு செவ்வாழையும் வருது. அதே மாதிரி கதலி, நேந்திரம் எல்லாமே வந்து நம்ம நேரடியாக தோட்டத்துலேருந்து பறிமுதல் பண்ணுறோம். பறிமுதல் பண்ணி நம்ம நேரடியாக கடையை விட கஸ்டமர்களுக்கு வந்து கம்மியான விலைக்கு நம்ம கொடுக்குறோம். மொத்தமாக கேட்குறவங்களுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். நேரடியாக தோட்டத்துலேருந்து மட்டுமே நம்ம பண்ணுறோம். காய்கறிகளும் அதே தான். எல்லா தோட்டத்துக்காரங்கக்கிட்டையும் நேரடி கொள்முதல் மட்டும் தான் நம்மக்கிட்ட. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம மார்க்கெட் காயை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸும் இருக்கும், 2வது வெஜிடபிள்ஸ் அப்படி தான் வச்சுருக்கேன். நம்ம கான்செப்டுக்குள்ளே பாட்டில் ஐட்டம்ஸ் மட்டும் வரக்கூடாது, கார்பரேட்டினுடைய நிறுவனம் உள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு கான்செப்டில் கம்பல்சரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும். ஹெல்த்தியான இயற்கையான காய்கறி கொடுக்கும்போது அது மக்களுக்கு கம்மியான விலையிலும் கொடுக்கணும், 2வது தரமாகவும் இருக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு, டிராகன், அத்தி, கிவி, மங்கூஸ், ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, வெளியில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஃப்ரூட்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். சுற்று வட்டாரத்துக்குள்ளே எந்த ஃப்ரூட்ஸும் கிடைக்கலனாலும் நம்ம கடையில் எல்லாமே கிடைக்கும். அப்போ நேரடியாக வந்து நம்ம வர வைக்கிறதுனால கம்மியான விலையிலே கொடுக்குறோம். மற்றபடி ஹோல்சேல் கேட்டாங்கன்னா ஹோல்சேலுக்கும் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபீல்டு வந்து 15 இயர்ஸாக. இன்றைக்கி தர்பூசணி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நேரடியாக திண்டிவனத்துலேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம்.
இதே வந்து கேரளாவுக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இப்போ சீசன் இல்லாத காரணத்தினால இப்போ பண்ண முடியலைங்க. வருஷம் தர்பூசணி சீசன் வரும்போது கம்பல்சரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி கரும்பு சீசன் வந்தாலும் கரும்பு கம்பல்சரி நம்ம பண்ணுவோம். அதேமாதிரி பலாப்பழம் சீசனு பலாப்பழம் பண்ணுவேன். இந்த 3-4 விஷயங்கள் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நேரடி கொள்முதல் பண்ணி எல்லாருக்குமே வந்து லோக்கல் ஹோல்சேல் விலைக்கே நம்ம கொடுக்குறோம். ரெண்டும் ஒரே இடத்துல நம்ம கடைக்கு வச்சுருக்கோம் சார். அதாவது மக்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகணும். இப்போ வந்து பழம்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும்போது காய்கறியும் அங்கே இருக்கும்போது ஒரு காய்கறி வாங்குறவங்க ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, காய்கறி ரேட்டும் தரமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்பல்சரி வரும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது மக்கள் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆவாங்க. இது குறைஞ்சது நமக்கு இந்த கடை ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சுங்க சார். இந்த 1.5 வருஷத்தில் குறைஞ்சி கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த சுற்று வட்டாரத்தில். மற்ற எல்லா கடையை விட நம்ம கடை வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ரெண்டாவது ரேட்டும் கம்மியாக இருக்கும் நேரடி கொள்முதல்ன்றதுனால. ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் சார். அதாவது வாட்டர் ஐட்டம்ஸ் வேணாம், ஒரு குழந்தைங்க ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிக்கட்டும் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே தான் உள்ளே போயிட்டுருக்கோம் சார். இது வந்து கொரோனா பீரியடுக்கு முன்னிலிருந்தே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபீல்டில். அதாவது நேரடியாக ஹோல்சேல் விலைக்கு வந்து நாங்கள் தோட்டத்துலேருந்து பறிமுதல் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது 3 ஸ்டேட்டுக்கும் நாங்கள் கம்பல்சரி அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அது பிஸ்னஸ் கொஞ்சம் நலிவடைஞ்சதுனால சரி நம்மளே சொந்தமாக தொழில் பண்ணிக்கலாம், அது மக்களுக்கு வந்து இயற்கையான ஒரு ஃபுட்டை கொடுக்கலாம், ஆர்கானிக் ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இதை பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க. அதாவது மற்ற கடைகளை காட்டிலும் உங்கள் கடையில் வந்து இந்த போர்டு மாதிரி, அதாவது ஸ்லேட்டில் வந்துட்டு என்ன ரேட்டு என்ன, அதாவது வெங்காயம் தக்காளிங்கிறது தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை சார், இது ஐடியான்றதை விட மக்கள் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது இந்த விலை தானா, ஓகே எல்லா கடையிலையும் எல்லா ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து நான் 20 ரூபா கான்செப்டில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ 5 கிலோ 100 ரூபான்னும் போது இப்போது ஹோல்சேல் ரேட் அது. நான் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணணும் விருப்பப்படல. மக்களும் வந்து என்னுடைய மார்ஜின்னாக்கா 5% மார்ஜின் தான் எனக்கு போதும். எல்லா கடைக்காரங்களும் வந்து 5%லேருந்து 10%, 10%, 20%, 20%, 30% வைப்பாங்க மார்ஜின். நம்முடைய கான்செப்ட் 5% வந்தால் போதும் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டுருக்கோம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டியில் நம்ம வர்றது வந்து கேரட்டு, கோஸு, பீட்ரூட்டு, பீன்ஸ், அது போக காலிஃப்ளவர், இந்த ஐட்டம் ஃபுல்லாக வந்து ஊட்டியிலேருந்து நேரடியாக வருதுங்க சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் இது எல்லாம் வந்து லோக்கலில் இங்கே இருக்கிற விவசாயிங்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி வாழைங்களும் இங்கே இருக்கிற லோக்கல் தோட்டத்துங்களிலே நேரடியாக போய் நம்ம அவங்களே எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் போட்டுடுறாங்க, இல்லை நம்ம போய் எடுத்துகிட்டு வரதுனாலும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். கல்யாண ஆர்டர்களுக்கும் நம்ம மொத்தமாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த ஒரு கான்செப்டில் பண்ணும்போது மக்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழையில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, நேரடியாக பழுக்க வைக்கிறோம் நம்ம. ஆர்கானிக் தான், ஒன்லி ஆர்கானிக் மட்டும்தான். அது நல்லா முத்துனதுக்கப்புறம் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வெட்டிட்டுமாப்பா அப்படின்னு. சார் சரி ஓகே முத்திருந்துச்சுனாக்கா வெட்டிடுங்க சார். நீங்கள் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது டான் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது அந்த முத்தனுடைய சவுண்டு வரும். அது வந்து 2 நாளில் பழுத்துரும் இயற்கையாக. இது பிஞ்சியாக வெட்டிட்டாங்க அப்படின்னா ரசாயனத்தை போட்டால் மட்டும்தான் அது பழுக்கும். நம்மக்கிட்ட அந்த ரசாயன பொருளும் எதுவுமே கிடையாது சார். அதாவது சிறு வியாபாரிங்க எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் சார். ஒரு கடையில் வந்து ஒரு 10 கிலோ நாங்கள் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணணும், ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போய் டெய்லி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற எல்லா வியாபாரிகளும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணலாங்க. இல்லை நீங்கள் 50 கிலோ எனக்கு வேணும், டெய்லி 50 கிலோ வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். அதாவது நீங்கள் எந்த ஏரியா கொடுத்தாலும் சரி சார், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டாவது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கூகுள் பேயில் நீங்கள் எவ்வளோ லிஸ்ட்டு வேணுன்றது நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் லாரி மூலிமா அனுப்பிச்சுட்ருவோம். எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பிச்சுட்லாங்க சார். நம்ம கடை பார்த்தீங்கன்னாக்கா காரமடை டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் தென் திருப்பதி ரோடு 4 ரோடுக்கு முன்னாடி தொட்டிப்பாளையன்ற ஒரு வில்லேஜுக்குள்ளே நம்ம கடை ரீச் ஆகிருங்க சார். 9360442598 சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த தகவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.